மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. அருமை உழைத்தன்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸா பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸ்ல. ஸோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 3வது கிளாஸ்ல நம்ம இருக்கும். சரியா? வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நேற்று டே 2 எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டே 2ல நம்ம என்ன முடிச்சிருந்தோம்னா பர்சன்டேஜ் முடிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி, அதோட அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வாழ்வியல் கணிதம் நம்ம ஒரு போர்ஷன் படிப்போம். ஆக்சுவலா மேக்ஸை 3ஆ பிரிப்போம். நம்பர்ஸ், லைஃப் மேக்ஸ், மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல லைஃப் மேக்ஸ் பார்க்கும்போது பர்சன்டேஜ், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் படிப்போம். ஸோ அதுல நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இன்னைக்கு அதோட தொடர்ந்து பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சியா தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். சரிதானா? ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல போயிடலாம். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வித்தவுட் டிலே ஆரம்பிச்சுலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியோட 18வது ஆனிவர்சரி முன்னிட்டு நம்மளோட அகாடமியில நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக பார்த்தோம்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேக்ஸ்க்குன்னு செப்பரேட்டா ஒரு சேனல் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதோட பேர் பார்த்தோம்னா டாப் சூப்பர் மேக்ஸ். ஒரு பிகினர் லெவல்ல இருந்து டாப்பர் லெவல் வரைக்குமான ஒரு ஃபுல் பேக்கேஜை நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த கோர்ஸ் பலனுள்ளதா இருக்கும். ஸோ அதோட பேர் சென்டம் மேக்ஸ்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, வெரி குட் ஈவினிங். பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீசனிங் ரெண்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல எல்லாமே கலந்துதான் நமக்கு இருக்கும். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஷார்ட்கட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங். மேகலா மேம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஓகே, ஜான்சி மேம், இவ்வளவு பேர் இருக்காங்க மட்டும். ஓகே, ஷார்ட்கட் பேட்ச் ஸ்டூடெண்ட் செல்வலட்சுமி. ஓகே, எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராமன், வெரி குட். யார் அதுக்குள்ளே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்காக நான் சொல்லணும்னு நினைச்சது அதுதான். ஸோ நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சவங்க கடகடன்னு செய்யுங்க. ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ங்கிறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தனலட்சுமி மேம் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க பிரின்சிபல் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. பிரின்சிபலுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை n இன்டு ஆர் போடுவோம். ஸோ அந்த வகையில போட்டோம் அப்படின்னா இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 ரூபாய் இன்டு 100 டிவைடட் பை n எவ்வளவு? 4 வருஷம். இங்க 8%. ஸோ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 100 வந்துடும். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 25. ஸோ 25 100 நமக்கு 2500 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2500 அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸை பத்தி எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் நடத்தும் போது எதுவும் டவுட் இருக்குன்னா இடையில கேட்டுருங்க. நான் உங்களோட ஆன்சர்ஸ்க்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே நான் கிளாஸை கண்டினியூ பண்றேன். அதே மாதிரி ஏதாச்சும் கிளாஸை பத்தின சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கூடவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸும் இருக்கும். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை இதோட சேர்த்துட்டேன். இதுல டிஃபரன்ஸ்க்கானதும் சேர்த்துதான் இருக்கும். ஓகே, பாருங்க. 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 32 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல 2 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா PR² by 100² அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த வகையில போட்டோம் அப்படின்னா
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 5000ங்கிறது பிரின்சிபலா இருக்கும். அப்போ 5000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 32 rupees சொல்லியிருக்காங்களா, அதை அப்படி வச்சுக்கலாம். சரி, அப்ப இங்க சால்வ் பண்ணோம்னா 000க்கு 000 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க 1னா இங்க 2, சோ இதுங்க போயில என்னவாகும், r ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 மாறும். அப்ப r ஓட வேல்யூ எவ்வளவு எடுத்துக்கலாம், 8% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 8%. ஆப்ஷன் சி 8%. அடுத்ததா 5600 ரூபாய் 5600க்கு ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைட் பை பி இன்ட்டு ஆர் போடுவோம். இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க, கூடுதலா அமௌண்ட் என்ன அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 விதமான ரூபாய் நம்ம பார்ப்போம். அதாவது ரூபாய்னு காசு, ஓகேவா. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் 3 விதமா இருக்கு. அப்ப இங்க கொஸ்டின் பார்க்கும்போது அவங்க கொடுத்திருக்க அந்த ரூபாய் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கறத தெளிவா எடுத்து எழுதணும். அதை மாத்தி எழுதினாலே நமக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்றது தப்பா போயிடும், ஓகேவா. அப்ப கவனமா பார்த்து எழுதணும். இப்ப இதுல கொடுத்திருக்கிறதுல இந்த ரூபாய்க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த இக்குங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சோ அது மேக்சிமம் எது வரும் அப்படின்னா பிரின்சிபலை குறிக்கும். அதே மாதிரி இவ்வளவு ரூபாயா மாறுது, உயருது, இங்க பாருங்க 6720 உயரும்னு கேக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி உயரும், ஆகும், மாறும், அதிகரிக்கும்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது பக்கத்துல இருக்க அந்த ரூபாய் என்னவா இருக்கும் அப்படின்னா மொத்த தொகையா தான் இருக்கும். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அமௌண்ட்ஸ் டு அல்லது இங்க பாருங்க இன்க்ரீஸ் அப் டு பிகம்ஸ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது பக்கத்துல இருக்கிறது மொத்த தொகையா இருக்கும், அமௌண்டா இருக்கும், ஓகேவா. சரி, அப்ப இங்க பார்க்கும்போது அது அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். சோ என்ன பண்ணலாம், அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்ப 20 இங்க 1 இங்க 1 1120 1120 இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு 5600 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 6%. ஓகே, 00க்கு 00 கேன்சல், 56ஆல கேன்சல் பண்ணோம்னா ஒரு 56 2 56 112 0 போட்டுக்கலாம். அகைன் நீங்க பாத்தீங்கன்னா 3 இங்க 10 போட்டுக்கலாம். 10/3னா நமக்கு எவ்வளவு வந்துரும், 3 1/3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 3 1/3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு, ஓகேவா. 3 1/3 இயர்ஸ். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, சூப்பர். அடுத்துதான் ரவி என்பவர் ஒரு வங்கியில் தனிவட்டி முறையில் 13500 கடனாக பெற்று 4.5 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 20,790 செலுத்தினால் கடனுக்கான வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இது பிரின்சிபல், அவர் கழித்து மொத்தமா இவ்வளவு ரூபாய் பே பண்றாரு. அப்ப வட்டி வீதம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு என் போடுமா. அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்ப மொத்த தொகையில இருந்து அதோட பிரின்சிபலை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணோம்னா இங்க 90 இங்க 2 7 அவ்வளவுதான், ஓகேவா. 9 7 ஓகே. அப்ப 7290ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் 13500 இன்ட்டு எத்தனை வருஷத்துல 4.5 ஆண்டுகள். சோ 4.5 ஆண்டுகளை மாத்தினோம்னா 8 8 1 9 9/2 ஆண்டுகள்னு வரும். சோ 9 இங்க வச்சுக்கோங்க, 2 அப்படி மேல கொண்டு போய்க்கலாம். ஒரு பின்னத்துல பகுதிக்கும் கீழே பகுதி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம தொகுதிக்கு மாத்திக்கலாம். அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல், 9ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 1 81 வந்துருமா. அடுத்ததா வேற 81 0, ஓகேவா, கரெக்ட் தானே. 2 0க்கு 2 0 9ஆல அடிச்சோம் அப்படின்னா 81, இங்க 0 இருக்கு, அடிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5ஆல போட்டோம்னா 5ஆல அடிச்சோம்னா இங்க 2 3 7 27 வரும். 27 இங்க 5ஆல அடிச்சீங்கன்னா 1 5 5 மிச்சம் 3 6 மிச்சம் 1 2 162. இங்க 7 இருக்கு, 27 எதால பெருக்குனா 2ல வரும் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா. 6 42 2 மிச்சம் 4 12 12 4 16 வரும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 27 கேன்சல் பண்ணும்போது
6 போட்டுக்கலாம். அப்ப 6 × 2 12% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கு. ஸோ ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 12% அப்படிங்கிறது கிடைக்கும். வெரி குட் நந்திகா மேம், வெல்கம் மேம். அடுத்ததான் முக்கியமான ஒரு கான்செப்ட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே ஒரே ஒரு தடவை தான் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க. A borrows rupees 16,000 at 12% per annum simple interest and B borrows rupees 12,000 at 18% per annum simple interest. In how many years will their amounts debt be equal அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ரெண்டு பேர் கடன் வாங்குறாங்க, ரெண்டு பேரோட அமௌண்ட் வேற, ரெண்டு பேருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் வேற. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் வேற. இப்ப என்னன்னா ரெண்டு பேருமே பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல ரெண்டு பேரோட அமௌண்ட்டுமே ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அமௌண்ட் வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல நம்ம ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போட்டு பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்களா. இப்ப ரெண்டு பேரோட பிரின்சிபல் பார்க்கலாம். பிரின்சிபல் ஏக்கு பார்த்தோம்னா 16,000 இருக்கு, பிக்கு பார்த்தோம்னா 12,000 இருக்கு. அடுத்து ஏக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் பார்க்கும்போது இவங்களுக்கு 12% இருக்கு, பிக்கு பார்த்தோம்னா 18% இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா இவங்களுக்கு 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கிறோம். ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது. அப்ப இதுல 12% பார்க்கலாமா. இதுல 12% எவ்வளவு இருக்கும், 10% அப்படிங்கிறது 1600 இருக்கும். 2% பார்த்தோம்னா 1% 160, அப்ப 2% 320 வந்துரும். அப்ப 0 2 9 1 1920 அப்படிங்கிறது இதோட ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி இங்க இதுக்கு 18% பார்க்கலாம். 18%னா 10% 1200, 8% 120 × 8 போட்டோம்னா 8 12 96, அப்ப 960 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 0 6 9 10 11 1 மிச்சம் 1 2 2160 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. இப்ப இங்க என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு வந்து ஹையான அமௌண்ட் இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். அவருக்கு பாருங்க அமௌண்ட் கம்மி ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த அமௌண்ட் டெப்ட் ஈக்குவலா வருதும்பாங்க இல்லையா, அது வரும். இல்ல அப்படின்னா ஒருத்தருக்கு அமௌண்ட்டும் கூடுதல் பர்சன்டேஜும் கூடுதல்னா இவரோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இவங்களோட பாத்தீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட் கம்மியான பர்சன்டேஜ்னா இவரோட இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப எந்த இடத்துலயுமே என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது. சோ என்ன பண்றோம் அப்படின்னா, சோ இங்க இந்த இடத்துல அமௌண்ட் அதிகமா இருக்கவங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜும் அமௌண்ட் கம்மியா இருக்கவங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜும் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு மெத்தடை நம்மளால அப்ளை பண்ண முடியும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஷார்ட்கட்டுக்கு பிரின்சிபல் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா ரெண்டு பிரின்சிபலுக்கும் வித்தியாசம் பாக்குறோம். 16,000க்கும் 12,000க்கும் வித்தியாசம் எவ்வளவுனா 4,000 வந்துரும். அடுத்துதான் இங்க இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 2,000னா இங்க ஒரு 160 இருக்கும், இங்க ஒரு 80 இருக்கா, 80 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், 240 வருமா, 240, இங்க 4,000. சோ இங்க ஈக்குவல் டெப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, பிரின்சிபல் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். சரியா. ரெண்டு பிரின்சிபலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் நம்ம டிவைட் பண்றோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மேல டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைச்சிச்சு, 4,000. கீழே டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 240 வருது. இதை சால்வ் பண்ணலாம். கேன்சல் பண்ணலாமா, இங்க 100 இங்க 6 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆல போட்டீங்கன்னா 1 6 மிச்சம் 4, 6 36 மிச்சம் 6, 6 36 மிச்சம் 4, இங்க பை 6 போட்டுக்கலாம். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3 வரும். அப்போ ஓவராலா எடுத்துட்டீங்கன்னா 16 2/3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா. 16 2/3 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. 16 2/3 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 183 ஆக 5% ஆண்டு வட்டி விதத்தில் கிடைத்தால்
அசலின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. டிஃபரன்ஸ்ல இங்க n வந்து 3 கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு ஃபார்முலா PR² into 300 plus R by 100 cube அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. போடலாமா? P into R², 5 into 5 வச்சுக்கலாம், into 300 plus R, 300 plus 5 305 நமக்கு வந்துரும். 305 வச்சுக்கலாம், divided by 100 into 100 போடுறோம், equal to அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 183 அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்றதுக்கு 25 இங்க 4 போட்டுக்கலாம். வேற 5ஆல போட்டோம்னா இங்க 20, இங்க 61 வரும். இங்க பாருங்க 61 183, ஒரு 61 61 3 61 183 வந்துரும். அப்ப இங்க சால்வ் பண்ணீங்கன்னா P equal to இங்க மல்டிப்ளை பண்ணுவோம், 4 2 8 8 3 24, இங்க ஒரு 0 இங்க ஒரு 2 0 இருக்கு. அப்ப எவ்வளவு வந்துரும்? 24,000 அப்படிங்கிறது நமக்கு வந்துரும். சோ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 24,000 அப்படிங்கிறது. ஓகேவா? 24,000 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சரா இருக்கும். இப்படிதான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரியா? இது ஏற்கனவே ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே இல்லை. அடுத்ததான் 37,500க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது PNR/100 ஃபார்முலால போடலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப 10 இன்ட்டு இங்க எவ்வளவு வரும்? 32 6 6 1 7 7/2. அப்ப எவ்வளவு வரும்? 70/2% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்ப நீங்க இதை போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? இதுக்கு 70% கண்டுபிடிச்சிட்டு by 2 போட்டுக்கலாம். இதுக்கு 70% எவ்வளவு வரும்? ஒரு 10%ங்கிறது 35 50 வரும். இன்ட்டு 7 போட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா by 2 அப்படிதானே? 10% இன்ட்டு 7 டிவைட் by 2 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 2 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35க்கு 5 மிச்சம் 3 49 50 52க்கு 2 மிச்சம் 5 49 50 54க்கு 4 மிச்சம் 5 12. சோ 1 to 4 to 5 அப்படிங்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகேவா? PNR/100 ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன் ஆன்சர் வரல? எல்லாராலையும் செய்ய முடியுதா? எல்லாராலையும் செய்ய முடியுதா அப்படிங்கறது மட்டும் தெரியப்படுத்துங்க. அடுத்த கேள்வி, ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க எத்தனை வருஷம் அப்படிதானே? சோ இப்ப இங்க அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 36 1 2 அப்ப 2136 இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு ஆர் அப்படிதானே? பிரின்சிபல் எவ்வளவு இருக்குது? 17,800 இருக்கு. ஆர் எவ்வளவு இருக்கு? நமக்கு 6% இருக்கு. சோ 00க்கு 00 கேன்சல். ஆறால கேன்சல் பண்ணோம்னா இது ஆறால போகுமா? போகும். ஆறால கேன்சல் ஆகுறதுக்கு ரூல் என்ன? 2ஆல டிவைட் ஆகணும், 3ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? 6 பாத்தீங்கன்னா 3 18 மிச்சம் 3 5 30 மிச்சம் 3 6 36. அடுத்தது 178. இதை டபுள் பண்ணோம்னா நமக்கு அது வருமா? 16. ஓகே வரும். அப்ப இங்க 2 போட்டுக்கலாம். சோ ஆன்சர் என்ன வரும்? 2 years அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஆன்சர் 2 years அப்படிங்கிறது தான். சரிதானா? 2 ஆண்டுகள். அடுத்தது, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. தட் இஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, n வந்து இப்ப இது வந்து n, இது 12%. இந்த கொடுத்திருக்கிறது என்னன்னா அமௌண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல n வந்து 3 கொடுத்திருக்காங்க, r வந்து 12% கொடுத்திருக்காங்க, அமௌண்ட் வந்து 17,000 கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா போட்டாலே இப்ப பிரின்சிபல் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை n இன்டு r. இதுல நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப வேற என்ன ஃபார்முலா இருக்கா அப்படின்னா
இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு p இன்டு 1 பிளஸ் r பை 100 ஹோல் பவர் என்ன நீங்க மேல போட்டீங்க அப்படின்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதே மேல போடுற என்ன நீங்க இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவா மாறிடும். அந்த ஃபார்முலால போட்டு நீங்க பிரின்சிபல் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னும் சிம்பிளான வழி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இதுல பிரின்சிபல் தானே கேட்டிருக்காங்க. பிரின்சிபல்ங்கிறது எப்போதுமே எவ்வளவு சதவீதமா இருக்கும்னா 100% தான் இருக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்க அமௌண்ட்டுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு சதவீதம் இருக்கும். நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல ஒரு பர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு பர்சன்டேஜுக்கு அமௌண்ட் இருக்கதான் செய்யும். அப்ப இங்க நமக்கு அமௌண்ட் இருக்கு, மொத்த தொகை இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்னா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் பிரின்சிபல் 100% பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா n இன்டு r 3 இன்டு 12 36. அப்ப எவ்வளவு வந்துரும்னா 136% அப்படிங்கிறது வந்துரும். அப்ப 136%ங்கிறது 17,000 இருந்துச்சுன்னா 100%ங்கிறது என்னவா இருக்கும் போடலாமா? 136%ங்கிறது 17,000 இருந்துச்சு அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளவா இருக்கும்? கேன்சல் பண்ணலாமா? இதால கேன்சல் ஆகும், 4ஆல போகும். 17னா 6னா 7 8 56ல வருமா? 56க்கு 6 மிச்சம் 5 8 13. ஓகே, அப்ப இது 8லயே வந்துரும். அப்ப இங்க 1 2 3 இங்க 8 போட்டுக்கலாம். 8ஆல அடிச்சோம்னா 1 8 8 மிச்சம் 2 8 16 மிச்சம் 4 5. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12500 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ இந்த மெத்தட் முக்கியம், இத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டு முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனமா போடணும். ரமேஷ்ங்கிறவங்க 15,600 டெபாசிட் பண்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 10% கிடைக்குது. இப்ப ஒவ்வொரு 2வது வருஷம் முடிவுலையும் அவர் அந்த வட்டியை அசலோட சேர்க்கிறாரு. அப்ப 4வது ஆண்டு முடிவுல அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இதுல 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? நீங்க PNR by 100 ஃபார்முலால போட்டாலும் சரிதான். இதுல ஒரு வருஷத்துக்கு 10%, அப்ப 2 வருஷத்துக்குனா 20% கண்டுபிடிச்சா போதும். இதுதான் 2 இயர்ஸ்க்கானது. ஓகேவா? 2 இயர்ஸ்க்கானது. அப்ப இதுக்கு 20%னா எவ்வளவு வரும்? 10% அப்படிங்கிறது 1560 இன்டு 2 போட்டோம் அப்படின்னா 0 12க்கு 2 மிச்சம் 1 10 1 11க்கு 1 மிச்சம் 1 2 1 3 எவ்வளவு வந்துடும்? 3120 ரூபாய் அப்படிங்கிறது வந்துடும். இதுதான் செகண்ட் இயர் எண்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் இயர் எண்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 2வது வருஷம் முடிவுலையும் அவங்க அந்த வட்டியை அசலோட சேர்க்கிறாங்க. அப்ப இங்க இந்த இருக்கு இல்லையா, இந்த வட்டியை இந்த அசலோட சேர்க்கிறாங்க. அப்ப இங்க தேர்ட் இயர் ஆரம்பிக்கும் போது அவங்க பிரின்சிபல் என்ன இருக்குன்னா 15,600 பிளஸ் 3120 போடலாம். ஆட் பண்ணோம்னா 0 2 7 8 1. கரெக்டா? 2 7 8 1. எஸ். அப்ப இங்க இதுக்கு நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா 4வது வருஷம் முடிவுல அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இங்க இதுக்கு ஒரு 20% பார்த்தா போதும். அப்ப இதுக்கு 20% பார்க்கலாமா? 20% எவ்வளவா இருக்கும்? இல்ல 10%ங்கிறது 1872 இன்டு 2 போட்டோம் அப்படின்னா 4 14க்கு 4 மிச்சம் 1 16 1 17க்கு 7 மிச்சம் 1 3 3744 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். 3744 ரூபாய் ஆன்சர் ஆப்ஷன்ல பி சி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? 3744. தனலட்சுமி மேம் சூப்பர். வேற ஜான்சி மேம் வெரி குட். அடுத்த கேள்வி. 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 240. அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. 2 இயர்ங்கிறதுனால PR²/100². P இன்டு R². 8 இன்டு 8 பை 100². 100 இன்டு 100 ஈக்குவல் டு 240 அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இங்க கேன்சல் பண்ணோம்னா 1 8 8 இங்க 30 போட்டுக்கலாம். அடுத்ததான் இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 இங்க 15 போட்டுக்கலாம். இங்க 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 25 வரும்.
ஸோ ஃபைனலா பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 இன்ட்டு இங்க 25 இன்ட்டு 100, அப்போ இங்க 25 00 போட்டுக்கலாம். அப்போ 15 25 பெருக்கலாம். 25 15 5 5 25க்கு 5 மிச்சம் 2 10 இங்க 5 அது இப்படி போடலாம். 250 5 25 125 375 ஒரு 00 அவ்வளவுதான். 37,500 அப்படிங்கிறது நமக்கான அசலா இருக்கும். 37,500. அடுத்ததான் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 68,000க்கு இது பிரின்சிபல் 9 மாசம் கொடுத்துருக்காங்களா. PNR/100 ஃபார்முலால பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் 68,000 இன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மாதங்கள்ல இருக்கு. மாதங்களை வருஷத்துக்கு மாத்தி தான் எழுதணும். 9 இயருக்கு ஈக்குவலண்டான இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3/4, தட் இஸ் 9/12 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்ப 9/12 போட்டாலும் ஓகே, 3/4 போட்டாலும் ஓகே. இன்ட்டு ஆரோட வேல்யூ 16 2/3% இருக்கு. இதை நம்ம நார்மல் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்துவோம். 16 3 48 48 2 50. அப்ப 50/3, ஸோ 50/3% by 100 போடுறோம். இங்க 00க்கு 00 கேன்சல். அடுத்து 3க்கு 3 கேன்சல். இங்க 2 இங்க 25 போட்டுக்கலாம். இங்க 2 இங்க கேன்சல் பண்ணோம்னா 34 0. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 34 25 20க்கு 0 மிச்சம் 2 8 15 15 23 24 25க்கு 5 மிச்சம் 2 6 6 2 8. ஸோ இங்க 850 ஒரு 00 இன்னொரு 0 சேர்த்து 8,500ங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்கு. 8,500. சூப்பர். நிறைய பேர் கடகடன்னு ஆன்சர் போடுறீங்க. அடுத்தது தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கழித்து 3,600 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ தனி வட்டினே இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அந்த ஃபார்முலாலே போட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை n இன்ட்டு r. n வந்து 12 இயர்ஸ், r வந்து 5%. ஒரு 12 12 3 12 36 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 60. ஸோ 60 இன்ட்டு 100 6000 நமக்கு வந்துடும். அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 6000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 6000. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க, r கொடுத்திருக்காங்க, n3 கொடுத்திருக்காங்க. n3 னா ஃபார்முலா PR² into 300 plus r divided by 100 cube. next class topic today. yes, next class topic என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்துறோமா? நாளைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் ரீசனிங்கும் இருக்கு. அப்ப இங்க ஃபார்முலால போட்டோம்னா PR² 8 into 300 plus r. 300 plus 8 னா 308 வந்துரும். divided by 100 into 100 into 100. ஓகேவா? இங்க 3 0க்கு இங்க 3 0 கேன்சல். வேற என்ன பண்ணலாம்? 12ஆல அடிச்சோம்னா இங்க 6 இங்க 5. வேற இங்க 3 இங்க 50. மல்டிப்ளை பண்ணணும்னா எல்லாத்தையும் எஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 25 இங்க 4 போட்டுக்கலாம். வேற எதுவும் பண்ண முடியுமா? வேற எதுவும் பண்ண முடியாது. 12 12 இன்ட்டு 12 8 நமக்கு எவ்வளவு வந்துடும்? 96 வந்துடும். 96 இன்ட்டு 308 டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? 25 இருந்தா 125 125. ஆப்ஷன் பார்த்தோம்னா பாயிண்டர்ல தான் இருக்கு, கண்டுபிடிக்கலாம். அப்ப 96 இன்ட்டு 308 போடணும். 308 96 6 8 48 3 6 18 9 8 72 18 9 8 72 9 3 27. ஓகே 8 6 15க்கு 5 மிச்சம் 1 9 2 29 568 29 568 டிவைடட் பை 125 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் பண்ணலாமா? சின்ன சின்ன நம்பரால கூட போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் 5ஆலே கொண்டு போறேன். 5ஆல கொண்டு போனா இங்க 25 வந்துடும். மேல போட்டோம்னா 5 25 மிச்சம் 4 95 45 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 3 5 15 மிச்சம் 3 0 வந்துடும் 6. அகைன் 25ஆல போடலாமா? 59 13.6
டிவைடட் பை 25 போட்டோம்னா 5ஆல போடலாம். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மிச்சம் 4 40 மிச்சம் 1 3 7 10 இங்க 2 2 அகைன் 5ஆல போட்டோம்னா 2 10 மிச்சம் 1 3 15 இங்க இதுல இல்ல 0 புள்ளி ஓரஞ்சு 5 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 அப்ப எவ்வளவு வந்துரும் 20னா 4 வந்துரும். 230.124 இருக்கா 230 இது கால்குலேஷன்ல மிஸ் பண்ணிருக்கோமா எதுவும் ஓகே 12,000 into 8 r square into 308 by 100 into 100 into 100 இதுல 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்ததா 6 2 இங்க 5 2 3 2 இங்க 5 2 50 இங்க 4 2 இங்க 25 வந்துரும். அப்ப இங்க முன்னாங்க 12 8 12 நமக்கு 96. அப்ப 96 into 308 96 into 308 divided by 25 into 5 இல்ல போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வந்துச்சு 308 96 6 8 48 3 6 18 9 8 72 இங்க 27 8 6 15க்கு 5 மிச்சம் 1 9 2 கரெக்ட் தானே 29568 டிவைடட் பை 25 into 5 உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடுச்சா ஓகே வெரி குட். இதுல பார்த்தோம்னா 5ஆல போட்டோம்னா 5 25 மிச்சம் 4 9 5 45 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 3 5 15 மிச்சம் 3 0 30 வந்துரும் 6. அகைன் 25ஆல போட்டோம்னா 2 25 50 மிச்சம் 9 3 25 75 அப்ப 91ல 75 போச்சு அப்படின்னா 90ல 75 போச்சுன்னா 15 15 1 16 வருமா 6 6 16 163 வரும். அப்ப இதுல 6 25 நமக்கு 150 வெரி குட் 150 மீதி எவ்வளவு வந்துரும் 136 வந்துரும். 136னா 5 25 125 125னா மீதி 11 110 வரும். 110ல பார்த்தோம்னா 4 11னா நமக்கு 4 25 நமக்கு 100 வந்துரும். மீதி 10 வருமா 0. அப்ப இங்க என்ன வந்துரும் 4 வந்துரும். ஓகே அப்ப 236544 அப்படிங்கிறது ஆன்சர் 236544 ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. B தான் ஆன்சர் 236544. அடுத்த கேள்வி ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 19,936 உயர எத்தனை ஆண்டுகள் வேணும்னு கேக்குறாங்க. சோ ஆண்டுகளுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்க்கலாம். 17,800 அப்ப இங்க 36 இங்க 1 இங்க 2 அப்ப 2136 into 100 divided by பிரின்சிபல் 17,800 இன்ட்டு R% எவ்வளவு 6% இருக்கு. 2 0க்கு 2 0 கேன்சல். 6ஆல் அடிச்சோம்னா இது இப்ப பார்த்தோமோ ஓகே 3 18 மிச்சம் நமக்கு 3 5 30 மிச்சம் 3 6 36 இதை டபுள் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ 2 years அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு 2 ஆண்டுகள். அடுத்ததா எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 17,000 ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதத்தில் 18,200 உயரும்னு கேக்குறாங்க. என்ன தான் நிறைய கேக்குறாங்க தெரியுதா உங்களுக்கு. மாறி மாறி எத்தனை ஆண்டுகளில் இயர்ஸ் தான் கேக்குறாங்க பார்க்கலாம். அப்ப 17,000 இங்க 18,200 எவ்வளவு வித்தியாசம் வரும் 1,200 வரும் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு 17
000 இன்ட்டு 7%. சால்வ் பண்ணலாமா? 3 0க்கு 3 0 கேன்சல். சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 120 டிவைடட் பை இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 7னா 70 70 49 119 119. ஸோ 120 பை 119னா ஒரு 119 19 பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 1 பை 110 என்பது இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். 1 பை 119. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஒரு அசல் 5% தனிவட்டி வீதத்தில் 7 ஆண்டுகளில் 6750 உயர்ந்தது எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க பிரிண்ட் பர்சன்டேஜ் இருக்கு, என் இருக்கு, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம்? அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் பார்த்து அதுல இருந்து போடலாமா? அப்போ இங்க மொத்த தொகைக்கான பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா, அசல் ஒரு 100%, வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 7 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? 7 5 35%. அப்ப இது எவ்வளவு ஆயிரும்னா 135% ஆயிரும். தட் இஸ் 135% அப்படிங்கிறது 6750 இருந்துச்சுன்னா அசல் 100% எவ்வளவா இருக்கும்? கேன்சல் பண்ணலாமா? 2 10 மிச்சம் 3 27. அகைன் நீங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 மிச்சம் 1 3 மிச்சம் 2 5 0. 27னா 5 போட்டோம்னா டைரக்டாவே வந்துடும். 5 27 135 வந்துடும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 5000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சில இருக்கு, 5000. அடுத்ததா 45000க்கு 10% வட்டி வீதம் எனில் 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 45000க்கு 10% 5 வருஷத்துக்கு 5, அப்போ மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு 50% ஆச்சு. அப்ப இதுக்கு 50% அப்படின்னா இதுல பாதி பார்த்தா போதும். இதுல பாதி எவ்வளவா இருக்கும்? 45000 by 2 அப்படின்னா 2 2 5 0 0 22500 ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கு, 22500 அப்படின்ட்டு. ரூபாய் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனிவட்டி வீதத்தில் 9520 மாற எத்தனை ஆண்டுகள்? வெறும் ஆண்டுகளை வச்சு இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. 6800, அப்ப இங்க 20 7 8 - 6னா இங்க 2. சோ இங்க 2720 into 100 divided by பிரின்சிபல் எவ்வளவு? 6800. 6800 into எத்தனை சதவீதம்? 8%. 00க்கு 00 கேன்சல். 8ஆல அடிச்சோம்னா 3 8 24, 24 போக மீதி 3 இருக்கும், 4 0 போட்டுக்கலாம். அகைன் 34 டபுள் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 68 வந்துடும், அப்படிதானே? ஸோ இங்க 2 போட்டுக்கலாம். அகைன் இங்க கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 இயர்ஸ் அப்படிங்கிறது. கேன்சல் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட, இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தது. அதை 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் மொத்த தொகை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றாங்க, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாங்க. இப்போ ஒருவேளை அதோட பர்சன்டேஜ் ஒரு 3% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு மொத்தமா அந்த 3 வருஷத்துல 360 ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்ப இவங்க கேட்டிருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். அப்ப உள்ள கொடுத்திருக்க இந்த தொகைக்கு, இந்த குட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அது என்ன பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, 3 வருஷத்துல இப்ப ஒரு வருஷத்துக்கு 3% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா 3 × 3% எவ்வளவு வந்திருக்கும்? மொத்தமா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ இந்த 9% தான் நமக்கு எவ்வளவு? 360 வருது. அப்போ 9%ங்கிறது 360 ரூபாயா இருந்துச்சுன்னா 100%ங்கிறது என்னவா இருக்கு? 999, இங்க 4 0 போடுறோம். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சோ ஆன்சர்ல ஆப்ஷன் ஏ. நல்லா
யோசிச்சு போடணும். எப்போதும் 3% அதிகமா போடுறாங்கன்னா 3% வந்து 360 ரூபானா அப்போ 100% என்னன்னு போடக்கூடாது, எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மொத்தமா 3 வருஷத்துக்கு, தட் இஸ் 9% அப்படிங்கிறது நமக்கு வரும். சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இது மொத்த அமௌண்ட், இது வந்து பிரின்சிபல். அப்ப 79,040 இருந்து 52,000 நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம்னா 0 4 0 இங்க 7 இங்க 2. ஓகேவா? அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 27,040 கிடைச்சிருக்கு. இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 52,000 இருக்கு. இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷமா? 3 0க்கு 3 0 கேன்சல். அடுத்து 4ஆல கேன்சல் பண்ணோம்னா 6 நாளா 24 மிச்சம் 3, 7 நாளா 28 மிச்சம் 2 6. அடுத்தது 52ஆல அடிச்சோம் அப்படின்னா ஒரு 52 பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 15 வருமா? 15. அப்போ 52 இன்ட்டு 3 போட்டோம்னா நமக்கு 186 கிடைச்சிரும். ஸோ 13% அப்படிங்கிறது ஆன்சர். 13%. வெரி குட். 13%. அடுத்ததா ஆண்டொன்றிற்கு 5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6,400 பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ 5% இன்ட்ரெஸ்ட் 6,400 பெறப்படும் தொகை. மொத்த அமௌண்ட் என்னன்னா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வட்டி கண்டுபிடிச்சிட்டு அது பிரின்சிபலோட ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வட்டி கண்டுபிடிக்கலாமா? பிஎன்ஆர் ஃபார்முலால போட்டோம்னா 6,400 பிரின்சிபல் போட்டுருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் 2 years 6 months 6 month 1/2 எழுதிக்கலாம். அப்ப இங்க போட்டீங்கன்னா 5/2 years அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் ஓகே. அப்ப இன்ட்டு என்னன்னா 5/2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5% பை 100 போடலாம். அப்ப 00 கேன்சல். இங்க கேன்சல் பண்ணோம்னா 32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 32 இன்ட்டு 25 பெருக்கணும்னா ஆன்சர் 32 25 2 25 50 3 25 75. அப்ப எவ்வளவு வந்துடும்? 0 10க்கு 800. ஸோ 800 அவ்வளவுதான் 800. அப்ப இதை நம்ம பிரின்சிபலோட ஆட் பண்ணோம் அப்படின்னா இது கூட மொத்த தொகை தான் கேட்காங்க. ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 0 0 12க்கு 2 மிச்சம் 1 7 7,200 ஆன்சரா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7,200 அப்படிங்கிறது. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும். 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியானது ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட 3,000 அதிகம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஒரு 5 ஆண்டுகள்ல ஒரு 2,000த்துல கிடைக்கக்கூடிய தனிவட்டி அசல் 2,000 இருக்கும்போது 20,000 இருக்கக்கூடிய தனிவட்டி வந்து 15,000 இருக்கும்போது இருக்கக்கூடிய தனிவட்டியை விட 3,000 அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வட்டி வீதம் என்ன? சோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். சோ இப்ப இதுல 20,000க்கு 5 வருஷத்துக்கு ஒரு 6% போடுறாங்க. சரியா? இது மைனஸ் 15,000க்கு 5 வருஷத்துக்கு ஒரு 6% போடுறாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் அவங்க எவ்வளவு சொல்றாங்க? 3,000 அப்படின்னு சொல்றாங்க. அதிகம் குறைவுனால என்ன அர்த்தம்னா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் அர்த்தம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 10 ஒரு 2 0 வந்துடும். 1000 R இங்க மைனஸ் 5 15 75 ஒரு 0 6 வந்துடும் ஈக்குவல் டு 3,000. அப்ப இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 250 R ஈக்குவல் டு 3,000 வரும். 0க்கு 0 கேன்சல். 25ஆல அடிச்சோம்னா ஒரு 25 மிச்சம் 5 2. ஸோ 12% அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? இங்க இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது மேல் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிற மீனிங்ல பார்ப்போம். அப்படி கிடையாது. ஒன்னுக்கு மேல நம்ம அமௌண்ட் மேலனா இப்போ ஒரு 5,000 ரூபாய் போடுறோம்னா இந்த 5,000க்கு மேல எவ்வளவு வட்டி விழுது அப்படின்னு கேட்போம்ல.
இவ்வளவு அமௌண்ட் இதுக்கு மேல அந்த காசுக்கு எவ்வளவு அமௌண்ட் வட்டி விழுதுன்னு கேட்போம்ல, அதுதான் இது மேல் அப்படின்னு அதிகமான அப்படிங்கிற மீனிங்ல நம்ம எடுப்போம். இது டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வந்திருக்கு, ஆனா அப்படி கிடையாது. ஓகேவா? நார்மலா ஒரு 15,000 கிடைக்கக்கூடிய தனி வட்டிங்கிறது 20,000 கிடைக்கிறது மாதிரி. இப்ப இங்க எவ்வளவு வித்தியாசம்? 3,000 ரூபாய் இருக்குது, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். அதுதான் நம்ம பண்ணிருக்கோம். 12% அப்படிங்கிறது ஆன்சர். விக்னேஷ் 2, இது நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்த வருஷத்துல தப்பு பண்ணியிருந்தாங்க, நல்லா பாருங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல நார்மலா அவருக்கு லாபம் என்ன, ஒரு வருஷத்துக்கான லாபம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இவர் என்ன பண்றாரு, ஒருத்தட்ட 4% வாங்கி 6% அவர் என்ன பண்றாரு, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்ப இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னா எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. இப்ப இந்த பர்சன்டேஜ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 2%. எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாருன்னா 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ ஓவராலா இவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்னா 4% இருக்கும். 4%ங்கிறது என்னது, 10,000க்கு 4%னா 400 ரூபாய் அப்படிங்கிறது வரும். அப்ப இது அவரோட ஓவரால் ப்ராஃபிட். ஓகேவா? அவரோட லாபம் என்னன்னு கேட்டோம்னா 400 ரூபாய். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துல பெரிய அவருக்கான ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல பாதி தான் இருக்கும், 200 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் 200 தான், நாட் 400. சரியா? அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 3 years. அப்போ ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு 300 plus r 315 போட்டுடலாம், டிவைடட் பை 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 00000000. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 3 5, இங்க 20, இங்க 3 5, இங்க 4, வேற 10,000 தானே. ஓகே, 3 5 15, இங்க 2 5 20 போட்டோம், 3 5, இங்க 4 5 20. ஓகே, இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு 9 போடுங்க இங்க. சரியா? 3 இன்ட்டு 8 தான் இங்க போட்டிருக்கேன். 9 5 45க்கு 5 மிச்சம் 4, 9 10 13க்கு 3 மிச்சம் 1, 27 1 28 டிவைடட் பை 4 போடலாம். போட்டோம்னா 28 மிச்சம் இங்க பாத்தீங்கன்னா இதுல 4 இல்ல 0, 32 மிச்சம் நமக்கு 3 30, இங்க 7 5 வந்துருவா, 708.75 வருது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்க 708 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம ரவுண்டடா போடுறேங்கிற பேர்ல 708 போட்டக்கூடாது. கரெக்டா அக்யூரேட்டா என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 708.75 rupees அப்படிங்கிறது. அடுத்தது, ஒருவர் இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டின் கேட்ட வருஷத்துல நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருந்தாங்க. பாருங்க, ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக அடைக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தர் 2,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இயர் அவர் 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த இதுல அவருக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2,000 ரூபாய்க்கு முதல் வருஷத்துல ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் விழுது. இதுக்கு 6%னா எவ்வளவு வரும்? 1%ங்கிறது 20. அப்ப 6%ங்கிறது 120 ரூபாய் வரும். 120 ரூபாய். இப்ப இதுல இந்த வருஷத்துலதான் இவர் என்ன பண்ணிடுறாரு, 1000 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்ப மீதி இவருக்கு அசல் எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 2வது வருஷத்துல இதுக்கு 6% கண்டுபிடிச்சா போதும். எவ்வளவு வரும்? 60 ரூபாய் வரும். அப்ப ஓவரால் அவர் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன? இதுல ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து 180 ரூபாய் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் அவர் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா, 1000 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்துடும்? 1180 ரூபாய் அப்படிங்கிறது வந்துடும். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இது இந்த கொஸ்டின் கேட்டப்ப எல்லாரும் என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா? இந்த 120 இது கூட சேர்த்துட்டாங்க.
அப்படி பண்ணாங்க. ஸோ அப்போ இங்கே அது ஒரு தப்பு பண்ணாங்க. இன்னொருத்தங்க மொத்தமா 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுல 1000 மைனஸ் பண்ணி போட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுல இப்படிதான் பண்ணணும். எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தனி வட்டிங்கிறது எதோட சேராது அப்படின்னா அசலோட சேராது. வட்டி அசலோட தனி வட்டியில சேரவே சேராது. அதை மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய், இது ஏற்கனவே பார்த்தோம்ல 12%, இப்பதானே பார்த்தோம். தனிவட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இது 2 கான்செப்டா பார்க்கலாம். 15 வருஷத்துல 3 மடங்கா மாறுதான். அப்ப எத்தனை வருஷத்துல 5 மடங்கா மாறும்? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஃபார்முலா இருக்கு மடங்குகளுக்கு. n × r = t - 1 × 100 அப்படின்ட்டு. ஓகேவா? இங்க முழு என்ன இருந்துச்சுன்னா, இப்ப t யோட வேல்யூ 2னா nr = 100 போடலாம். தட் இஸ் 2 - 1 1 சோ வந்துரும். அதே மாதிரி இப்ப t = 3 இருந்துச்சுன்னா nr = 200 போடலாம். ஏன்னா 3 - 1 2 வந்துரும். 2 × 100 200. இதே t = 5 இருந்துச்சுன்னா nr = 400 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? சோ இப்படியே அதை பழகிக்கலாம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா அந்த n வச்சுட்டு r கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம், 5 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 15 இயர்ஸ்ல 3 டைம்ஸா மாறுது. t = 3. அப்போ ஃபார்முலா என்னவா இருக்கும்னா nr = 200 இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ 15. 15 × r = 200. இங்க போட்டீங்கன்னா இங்க 3 இங்க 4 வரும். அப்போ r ஓட வேல்யூ 40/3% இருக்கும். இப்ப என்ன, எத்தனை ஆண்டுகள்ல 5 மடங்கா மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்ல 5 மடங்கா மாறும்? அப்ப t = 5 இருந்துச்சுன்னா nr = 400 போடலாமா? அப்போ n × r ஓட வேல்யூ 40/3 = 400 இருக்கும். அப்ப இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 10 வரும். 3 × 10 30 வந்துரும். 30 இயர்ஸ் அப்படிங்கறத ஆன்சரா. சரியா? இது 2 ஸ்டேட்மெண்ட் சேர்த்து பண்ண வேண்டிய क्वेश्चन. சோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா 30 இயர்ஸ். ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்ததான் ஆண்டொன்றிற்கு 20% தனிவட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும்னு கேக்குறாங்க. சோ 2 மடங்கு ஆகும்னா t = 2னா nr = 100. அப்ப இங்க n × 20 போடுவோம். 20 ஆல கேன்சல் பண்ணோம்னா 5 வந்துரும். சோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் B 5 வருடங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி விகிதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அசல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப இங்க என்ன பண்ணலாம், இங்க இது மொத்த தொகையா இருக்கா அமௌண்டா இருக்கா? அமௌண்ட் இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்க இது ரெண்டையும் பெருக்கும்போது 36%. இது கூட அசல் ஒரு 100% சேருவோமா? அப்ப இங்க 136% அப்படிங்கிறது தான் 17,000 இருந்துச்சு அப்படின்னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா இங்க 17 17 8 7 8 56 5 1 0 0 0 8 8ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 8 8 மிச்சம் 2 8 இங்க 5 12,500 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 12,500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 12,500 அப்படிங்கிறது. மென்சுரேஷன் கொஸ்டின் உள்ள வந்திருக்கோம். மொத்த பரப்பு கேட்பிருக்காங்க. மொத்த பரப்பு பார்க்கலாமா? ஓகே, 2 × LB + BH + HL இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அந்த பார்த்தோம்னா 2 × L × B 4.5 × 3 பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 3 12 3 4 12 1.5னா 3 பாயிண்ட்னா 1.5 தானே, 13.5 வரும். 13.5 plus B into H 3 into 2.5 na 7.5 plus H into L 2.5 4.5 5 25 125 4 25 100 5 2 1 1 so point 2 டிஜிட் வச்சோம்னா 11.25 அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதானே? ஸோ இப்போ இங்கே எடுத்தோம்னா 2 இன்ட்டு இங்கே ஆட் பண்ணீங்கன்னா 13 20 20 11 31 32 32.25 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 32 பெருக்குனீங்கன்னா 64 2.5 பெருக்குனீங்கன்னா 50 62.50 மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது ஆன்சர். சரியா? 64.50 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது ஒரு
தொகை குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது. இதில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 2 இயர்ஸ்ல 6200 மாறுது. அதே மாதிரி 3 இயர்ஸ்ல 6800 மாறுது. இப்ப அந்த பிரின்சிபல் என்னன்னு கேள்வி. அப்ப இங்க என்ன பண்ணலாம், இப்ப இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க. 1 இயரா, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 600. அப்ப இங்க ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா 600 இருக்கும். இப்ப இதுல அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப இதுல ரேவதி மேம் எந்த கொஸ்டின் சொல்றீங்க, கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்ப இதுல 2 வருஷத்துல ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா, 6200 அப்படின்ட்டு. இப்ப இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அசலும் இருக்கும், இது பிரின்சிபல் ஆக்சுவலா, இது வந்து என்ன ஆக்சுவலா, இது வந்து அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுக்குள்ள பிரின்சிபலும் இருக்கும், கூடுதலா எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கான வட்டியும் சேர்ந்திருக்கும். அப்ப இங்க இந்த 6200 இருந்து அத்தனை வருஷத்துக்கான வட்டியை வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்ப இங்க என்ன பண்றோம்னா, இது 2 வருஷம்னா 2 வருஷத்துல 6200 மாறும்போது இதுக்குள்ள என்னெல்லாம் சேர்ந்திருக்கும்னா பிரின்சிபல் இருக்கும், 2 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி நமக்கு 600 கிடைச்சிருச்சு. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1200 இருக்கும். அப்ப இதுல 1200 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5000 அப்படிங்கறது நமக்கான பிரின்சிபலா இருக்கும். அப்ப 5000 அப்படிங்கிறது நமக்கான பிரின்சிபலா இருக்கும். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 5000. ஓ ரிப்பீட்டட்னு சொன்னீங்களா, ஓகே மேம், ஓகே. 5000 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததா அரவிந்த் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுல 8000 ஆகாஷ் இருந்து 7% வட்டிட்டு வாங்குறாங்க. 2 வருஷத்துல வட்டியும் இதுவும் தானே. அப்ப 8000க்கு ஒரு வருஷத்துக்கு 7%, 14% கட்டுவாரு. இதுக்கு 14% எவ்வளவு வரும், 10%ங்கிறது 800, 4%ங்கிறது 4 8 32 320. அப்ப எவ்வளவு வந்துடும், 1120 வந்துடும். இது வட்டி 1120. மொத்தமா எவ்வளவு கட்டுவாருன்னா இது கூட 8000 சேர்த்துருங்க. சேர்த்தா எவ்வளவு வந்துடும், 9120 அப்படிங்கிறது வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. 1120 9120 அப்படிங்கிறது. சூப்பர், வெரி குட். 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனிவட்டி கூட்டு வட்டியோட வேறுபாடு 768. அந்த தொகை என்னன்னு கேக்குறாங்க. 2 வருஷம் தானே. அப்ப PR²/100². அப்ப P இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 × 8 டிவைடட் பை 100 × 100 ஈக்குவல் டு 768. இங்க பார்த்தோம்னா 8ஆல அடிச்சோம்னா 9 72, மிச்சம் 4 6. அடுத்து 2ஆல அடிச்சோம்னா 1 8 12 96. சரி, வேற பாத்தீங்கன்னா அப்ப இங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்ப 12 4 0 எவ்வளவு வருது, 1,20,000 வருது. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1,20,000. ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனிவட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து 854 ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப முன்னாடி பார்த்தோம்ல 2 வருஷத்துல 6200, 3 வருஷத்துல 6800, அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல அது வந்து 815 ரூபாயா மாறுது. அடுத்து 4 வருஷத்துல அது 854 ரூபாயா மாறுது. அப்ப இங்க ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 854 815. 14க்கு 5 போச்சு அப்படின்னா 9, 4 தான் இங்க 39 ரூபாயா. அப்போ ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு வட்டி எவ்வளவு வருது, 39 ரூபாய் வருது. இப்ப என்ன வேணும், அசல் வேணும். அசலுக்கு என்ன பண்ணலாம், இதுல 3 வருஷத்துக்கான வட்டியை வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு இதுல அசல் என்னன்னு கிடைச்சிரும். அப்ப இதுல 3 வருஷத்துக்கான வட்டிங்கிறது 39 × 3 போடலாமா. போட்டோம்னா 90 90 27 117 117. ஓகே, அப்ப இதுல இருந்து 815ல இருந்து 117 மைனஸ் பண்ணோம்னா 8, 10 கொண்டு போச்சுன்னா 9, 7 கொண்டு போச்சுன்னா 6. தட் இஸ் 698 rupees அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர்ல ஆப்ஷன் சில இருக்கு 698. நீங்க 3 இயர்ஸ்ல தான் கழிக்கணும்னு இல்ல, 39 × 4 போட்டு இதுல இருந்து கூட நீங்க கழிச்சிட்டீங்கன்னா அதே 698 தான் கிடைக்கும். $16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும்
கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40னா வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு P இன்ட்டு R ஸ்கொயர்டு டிவைட் பை 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் எவ்வளவு 40. இப்போ இங்கே 2 0 கேன்சல், 1 1 கேன்சல். அடுத்து பார்த்தோம்னா இங்கே 1 நாள் 4, இங்கே 4 4, இங்கே 2, இங்கே 5, இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 5. அப்போ 5 × 5 25. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 25னா ஆரோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் 5ஆ இருக்கும். 5% அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 5% அப்படிங்கிறது. அடுத்தது ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுல 8 × 3 24%. 24% இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25% கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1% மைனஸ் பண்ணிக்கிறோமா? ஏன்னா 25% கண்டுபிடிக்கிறது ஈஸி. பை 4 போட்டா போதும். போட்டோம்னா 6 நாள 24, மிச்சம் 1, 7 நாள 8, மிச்சம் 2, 5 0 வந்துடும். இதுல 1% மைனஸ் பண்ணோம்னா 1% இங்க எவ்வளவா இருக்கும்? 2500 இருக்கும். சரி, 1%ங்கிறது 250 இருக்கும். 250 இருக்கும். அப்ப 250 மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு வந்துடும்? 6000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இங்க இந்த வட்டி எவ்வளவா இருக்கும்னா ₹6000 கொடுத்திருக்கிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் தனி வட்டியில கண்டுபிடிச்சா போதும். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க. அப்ப இங்க அசல் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல அமௌண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் மெத்தட். அப்ப இந்த 20,100ங்கிறது எவ்வளவு சதவீதமா இருக்கும்னா 10 × 5 50%. ஒரு 100 சேர்த்தோம்னா 150%. அப்போ 150%ங்கிறது 20,100 இருந்துச்சுன்னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 0 க்கு 0 கேன்சல். இங்க 3, இங்க 2 போட்டுலாம். 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 18, மிச்சம் 2, 7 0 0. அப்ப இங்க பார்த்தோம்னா 14க்கு 4, மிச்சம் 1, 12 1 13. 13,400 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13,400 rupees. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ என்ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ்னா 100 போட்டுடலாம்ல. அப்போ என்னோட வேல்யூ இங்க 16 × R ஈக்குவல் டு 100 போட்டுக்கலாம். 4ஆல அடிச்சோம்னா இங்க 4, இங்க 25. அடுத்து 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 6 நாள 24, மிச்சம் 1/4%. 6 1/4% ஆன்சர். இல்ல அப்படின்னா 6.25% வரும். எது இருந்தாலும் சரிதான். இப்ப கொஸ்டின்ல கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி 6 1/4% அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனிவட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் 13,965ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது 5 வருஷத்துல 11,025ஆகவும் 8 வருஷத்துல 13,965ஆகவும் கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம். இப்ப இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிரின்சிபல் தான் கேட்டிருந்தாங்க, அப்படிதானே? இப்ப பாருங்க கொஸ்டினோட எவாலுவேஷன் என்னன்னு புரியுதா? ஒரே பேட்டர்ன்ல வேற வேற வேல்யூ கொடுத்து பிரின்சிபல் கேட்ட இடத்துல இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதோட வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப இங்க பார்த்தோம்னா இப்ப இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னா 3 இயர்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா 13,965, இங்க 11,025. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 0, இங்க 4, இங்க 9, இங்க 2. அப்ப இதுல 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்னா 2,940 இருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு பிரின்சிபல் வேணும், அப்படிதானே? ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் இன்டு n. அப்ப பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாமா? பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இதுல 5%க்கான இன்ட்ரெஸ்ட் வெளியில எடுக்கணும், இங்க 8%க்கான இன்ட்ரெஸ்ட் வெளியில எடுக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப 3%ல இருந்து 1% கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க போட்டோம்னா 9 27, மிச்சம் 2, 8 24 0. அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்னா 980 இருக்கும். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாமா? அப்போ 5 இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா 5 ×
980 எவ்வளவு இருக்கும்னா 0, 40க்கு 0 மிச்சம் 4, 45 4 49, 4900 ரூபாய் இருக்கும். அப்ப இங்க 11,025ல இருந்து 4,900 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அசல் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப 6,125 ரூபாங்கிறது நமக்கு அசலா இருக்கு. இப்ப வட்டி வீதம் பார்க்கலாமா? அப்ப வட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா வட்டிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்டு n தான். அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா எதனால எடுக்கலாம். இப்ப இங்க 980 எடுக்கலாம், இங்க 5 வருஷத்துக்கான வட்டி 4,900 எடுக்கலாம். ஆனா எந்த வட்டியை எடுக்கிறோமோ அந்த வருஷத்து தான் இங்க போடணும். என்னல கவனமா பார்த்து போகணும். சரியா? அப்ப இங்க பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 980 இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு நமக்கு கண்டுபிடிச்சோம்ல, 6,125 இன்ட்டு என்னோடது நான் ஒரு விஷயத்துக்காக எடுத்துருக்கேன், 1 போட்டுக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம்னா 5 மிச்சம் 4, 45 6, இங்க 5 இங்க 2 1 2 மிச்சம் 2 5. வேற பார்த்தோம்னா இங்க 3 15 இல்ல அடிக்காது, சரி 196 இங்க அடிச்சோம்னா இங்க 20, இங்க அடிச்சோம்னா 10 மிச்சம் 2 4 20 மிச்சம் 2 5. வேற இங்க 4 இங்க 20 இங்க 9 49 49 இங்க 96 இருக்கு. 14 போமே 7ஆல போமே 7 49 7 14 மிச்சம் 5 7 8 56. அகைன் 7ஆல போட்டோம்னா 4 4 இன்ட்டு 4 16. ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? R%. அப்போ 16% அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? 16%, ஆப்ஷன் சி. சரியா? பரவாயில்ல, நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. தனலட்சுமி மேம், வேற சண்முக ஜோதி மேம், ரேவதி மேம், கலைசெல்வி மேம். ஓகே, 5,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்துல 5 வருஷத்துக்கு தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு 50% ஆச்சு. அப்ப 5,000ல பாதி 2,500. ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, 2,500 500 25 250. எப்படி ஆப்ஷன் செட் பண்றாங்க பாத்தீங்களா? அடுத்த கேள்வி. அருண் என்பவர் பாலாஜிக்கு 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2,200 வட்டியாக பெற்றார். வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது பாலாஜிக்கு 2 வருஷத்துக்கு 1%ல கொடுக்குறாரு. அப்போ 5,000 2 வருஷத்துக்கு 1%ல கொடுக்குறாரு. ஓகேவா? அதே மாதிரி 3,000 இன்னொருத்தருக்கு 3,000 அதே 2 வருஷம் 4 வருஷத்துக்கா 4 வருஷத்துக்கு அதே 6%ல கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் கொடுத்ததுனால மொத்தமா அவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 2,200 ரூபாய் கிடைக்குது. அப்ப இங்க 2,200 போட்டுக்கலாம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். 00க்கு 00 கேன்சல் பண்ணிருங்க, 00க்கு 00 கேன்சல் பண்ணிருங்க. இங்க போட்டீங்கன்னா 50 2 100 100 R பிளஸ் 3 12 120 R ஈக்குவல் டு இங்க 2,200 வருது. இப்ப நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 100 ஒரு 120 220 ஆச்சு. 220 R ஈக்குவல் டு 220 0. அப்ப இங்க ஒரு தடவை இங்க 1 0. 10% அப்படிங்கிறது நமக்கான ஆன்சரா இருக்கும். ஜோசி மேம், வெரி குட். 10%, ஆப்ஷன் சி. பார்க்கலாம் யார் ஆன்சர் வேகமா சொல்றா அப்படின்ட்டு. அடுத்ததா மனோகர் அசல் ரூபாய் 4,500க்கு 2 ஆண்டு வட்டியாக 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் 4,500 இன்ட்டு 2 வருஷத்துக்கு. ஸோ 20க்கு 20 கேன்சல். 95 45 5 மிச்சர் 2 5 15. அப்ப இங்க போட்டீங்கன்னா 92 18. அப்ப இதுல 15/18 கரெக்டா? 20க்கு 20 ஒரு 0 சேர்க்கணுமா? ஓகே, 750. அப்போ 150 150/18. இங்க 6 இங்க 3வது வெப்பல் அடிச்சோம்னா இங்க 50 கரெக்டா? அப்போ அங்கே 25 இங்க 3 25னா
8 3 24, மிச்சம் 1/3 அப்போ 8 1/3% அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. யார் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க? சண்முக ஜோதி மேம். 8 1/3%. ஆண்டு வட்டி வீதம் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னே 8500 வந்துச்சுல, இதை மாற்றி 9 மாதம்னா 1/3/4 போட்டு பண்ணோம்ல. தனிவட்டி மூலம் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் ரெட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். எவ்வளவு மாதம்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ n இன்ட்டு ரெட்டிப்பாக மாறியா, அப்போ NR ஈக்குவல் டு 100. அப்போ n இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 ஈக்குவல் டு 2000. சரியா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7 16, மிச்சம் 4 5 0 200 2000 போட்டிருக்கேனா? இல்லை சாரி, ஒரு நிமிஷம். அசல் ரூபாய் 2000 ஆனது 8% மட்டும் எவ்வளவு மாதம் ஆகும்? ஓகே, 2000 ரூபாய் வந்து இப்போ 4000 மாறுறதுக்கு 8% n என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்க 2000 இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் அதே 2000 ரூபாய் இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைட் பிரின்சிபல் இன்ட்டு R 8%. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2000க்கு 2000 கேன்சல். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 8ஆல் அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 4 8. இப்போ இங்க போடுங்களேன், 4 போடுங்களேன். 4 4வது எப்பல போடுறேன் 2 இங்க 25 வரும். ஸோ இங்க என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்னங்கிறது நமக்கு என்ன கிடைக்குன்னா 25/2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது கரெக்ட் தான். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மந்த்துக்கு மாத்தணும். அப்ப இயரை மந்தா மாத்தணும் அப்படின்னா 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணணும்னா இங்க இன்ட்டு 12 போட்டுக்கலாம். அப்ப இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 6 25 150. அப்போ 150 மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சரா இருக்கு. ஸோ 150 மந்த்ஸ் ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. 150 மாதங்கள் அப்படிங்கிறது யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க? சண்முக ஜோதி மேம் தான். அடுத்த கேள்வி, 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனிவட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ 10,950 இன்ட்டு n வந்து 42 நாட்களா, அப்போ டிவைட் பை 365 போடணும். இயர் தானே, அப்போ டிவைட் பை போடணும். அப்போ 42 நாட்கள் 10%, 10/100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5ஆல நீங்க அடிச்சீங்கன்னா 73 வரும். இங்க அடிச்சீங்கன்னா 2 ஓரஞ்சு 5, இங்க 9. 1 73 73 3 73 219. 3 இன்ட்டு 42 தான் 12 6 126 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. 126. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 126 ருபீஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000-ஐ 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இப்போ இதுல 4 இயர்ஸ்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அப்போ இங்க 2%, இங்க 4. அப்போ மொத்தமா பார்த்தோம்னா 8%. 10,000க்கு 8% பார்த்தோம்னா 1%ங்கிறது 100, 8%ங்கிறது 800 இருக்கும். 800 ரூபாய். அடுத்தது ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு 1200க்கு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப இங்க வித்தியாசம்னா இங்க அரையாண்டிற்கு ஒருக்கா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இங்க 6 எடுக்கும்போது என்னன்னா இதுல பாதி எடுக்கணும், அவ்வளவுதான். ஃபார்முலா எல்லாமே அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சிபல் ஈக்குவல் டு 1200 பார்க்கலாமா? பிரின்சிபல் ஃபார்முலா என்ன? PR²/100² அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓராண்டுக்கு கேட்கிறாங்க. ஓராண்டுக்கு அப்படின்னா n ஈக்குவல் டு 1 இயர். ஸோ 1 இயர் அப்படிங்கிறது அரையாண்டுக்குங்கிறதுனால n ஈக்குவல் டு 2க்கான ஃபார்முலா போடுறோம். ஸோ PR²/100². பிரின்சிபலோட வேல்யூ 1200 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5 இன்ட்டு 5 டிவைட் பை 100². 100 இன்ட்டு 100. 00க்கு 00 கேன்சல். 25னா இங்க 4, 4ஆல் அடிச்சோம்னா இங்க 3. அப்ப எவ்வளவு வரும்? 3 ரூபாய் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 ருபீஸ். கலைசெல்வி மேம், வெரி குட்.
அடுத்தது 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. 35,000 2 வருஷம்னா 18%. அப்ப இதுக்கு 18% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10%ங்கிறது 3,500, 8%ங்கிறது 350 × 8 அப்படிதானே. 0 40க்கு 0 4, 24 4 28, 2800. அப்ப பாத்தீங்கன்னா 0 13க்கு 3 மிச்சம் 1 7 7 1 6 6300 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் சில இருக்கு, 6,300 ரூபாய் அப்படிங்கிறது. தனலட்சுமி மேம் வெரி குட். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 8,000 ரூபாய், 5% 3 வருஷம். அப்ப இங்க PR² into 300 plus R. அப்ப 305/100 100 into 100 into 100. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 0 1 0 3 0 கேன்சலா. இங்க 25 4 25 100, ஒரு நாள் 4, இங்க 4 8, 4 2, இங்க 5 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 6 5, இங்க 1 5, அப்ப 61 rupees 61 அப்படிங்கறதா ஆன்சரா இருக்கும். ரூபாய் 61. இது ஏற்கனவே பார்த்தோம் 13%. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் கிடைக்கும் வித்தியாசம். PR²/100 15,000 × 6 × 6 divided by 100 × 100. இங்க 00 000, இங்க கேன்சல் ஆயிருமா. இங்க 3, இங்க 2, 2ஆல் அடிச்சோம்னா இங்க 3 3 9 9 54. ஸோ 54 rupees அப்படிங்கிறது ஆன்சர். 54 ரூபாய். அடுத்தது 7,500க்கு 2023ல கேட்கப்பட்ட கேள்விகள் பாருங்க. 7,500க்கு 8% வட்டி வீதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கு. அப்ப இங்க 1.5 வருஷம்னு அர்த்தம். அப்ப இதை மாத்தணும்னா 3/2 போடலாமா. 3/2 × 8, அப்ப எவ்வளவு வரும்? கேன்சல் பண்ணீங்கன்னா 4 முன்னாங்க 12. அப்ப இதுக்கு 12% கண்டுபிடிச்சா போதும். அப்ப இதுக்கு 12% எவ்வளவா இருக்கும்? 7,500ல 10%ங்கிறது 750, 2% அப்படிங்கிறது எவ்வளவு சொன்னேன்? 12% தானே. 10%ங்கிறது 750, 2%ங்கிறது 75 × 2 போட்டோம்னா 180. ஆட் பண்ணா எவ்வளவு வந்துடும்? 900 வந்துடும். 750 800 900. ஸோ 900 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. 900. குறிப்பீட்டு தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் தனிக்கு வட்டிக்கான சதவீதம் என்ன? NR = 100. 2 மடங்குனா 100. இப்போ இங்க 8 × R = 100னா 8 இங்க 8 மிச்சம் 2 16 மிச்சம் 4/8 1/2. அப்போ 12 1/2%. அப்படி இல்லைன்னா 0.5 12.5% எழுதிக்கலாம். என்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல எழுதிக்கலாம். அடுத்ததான் ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி 660 பெறுவதற்கான அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தனி வட்டி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் × 100 டிவைட் பை n × r 5 × 6. இங்கன்னா 10, இங்க 2, இங்க 1. அப்ப எவ்வளவு ஆச்சு? 200 ஆச்சு. 200 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சர். ரூபாய் 7,000 அசலுக்கு 16 மாதங்களில் 1,680 தனிவட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 7,000 ரூபாய் 16 மாசம் வட்டி இது. ஓகே, அப்ப இங்க தனிவட்டி கொடுத்துட்டாங்களா? 1,680 × 100 டிவைட் பை பிரின்சிபல் 7,000 × 16 மாசமா 16 டிவைட் பை 12 போடுவோம். அப்படிதானே? டிவைட் பை 12 மேல எடுத்துக்கோங்க. அப்ப இங்க 3 0க்கு 3 0 கேன்சல். 16னா 2ல 8ல போட்டோம்னா இங்க 21. இங்க அடிச்சோம்னா 3 3 12 இங்க போடலாமா? 6 3 6 18. ஸோ 18%ங்கிறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 18%.
12,000க்கு 3% ஆண்டு வட்டியில இது ஏற்கனவே பார்த்தோமா 236.54. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க 2 மடங்குனா NR ஈக்குவல் டு 100ஆ, N 4 into R ஈக்குவல் டு 100 அப்படின்னா 4ஆல கேன்சல் பண்ணா 25. அப்ப 25%ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனிவட்டி வீதத்தில் 3600ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை வருஷம்? அப்ப இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? 1600 into 100 டிவைடட் பை பிரின்சிபல் 2000 into ஆரோட வேல்யூ 10. அப்ப இங்க 000க்கு 1 2 கேன்சல், இங்க 80. அப்ப இங்க 1600 into 100 divided by, அப்ப இங்க 1 2 3 4 0, 1 2 3 4 0. அப்ப இங்க எவ்வளவு வந்துரும்? 8 வரும். சோ 8 years அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ல 8 years அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 358 क्वेश्चनக்கு ஷார்ட்கட் இருக்காம 358ஆ? ஷார்ட்கட்டே இதுதான் இந்த இருக்கு இல்லையா? NR இப்போ 4 வருஷத்துல 2 மடங்கா மாறுதுன்னா இப்ப ஃபார்முலா NR ஈக்குவல் டு T மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படிதானே? அப்ப இதுல N2 இங்க 2 போட்டோம் வச்சுக்கோங்களேன், 2 மைனஸ் 1 நமக்கு 1 வருமா? அப்ப 100 நீங்க படிக்கும் போது இப்படி படிச்சிருங்க. NR ஈக்குவல் டு 100, T ஈக்குவல் டு 2ஆ இருந்துச்சுன்னா, இதே 3ஆ இருந்துச்சுன்னா NR ஈக்குவல் டு 200ன்னு வரும். அப்படியே அது வேரி ஆகும். அப்ப இங்க டைரக்டா நீங்க N போட்டு R கண்டுபிடிச்சிட வேண்டியதானே. நீங்க ப்ரொசீஜரா செய்யறதை விடவும் இதுதான் ஈஸி. அடுத்தது, மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இத பாத்தீங்கன்னா 9% வட்டி 45 தனி வட்டி தராரு, எக்ஸோட மதிப்பு என்ன? PNR/100 ஃபார்முலா போடலாமா? கடனாக பெற்ற தொகை 4x, பிரின்சிபல் n வந்து ஒரு வருடம், வட்டி வீதம் 9/100, வட்டி எவ்வளவு தராங்க? 45 ரூபாய் தராங்க. 1 9, இங்க 5 9. அடுத்து போட்டோம்னா ஒரு நாள் 4, இங்க 25. அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 5 25 125, 125 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி 125. $35,000க்கு 9% வட்டி வீதம் 2 வருஷத்துக்கான தனி வட்டி. 9னா 2 வருஷம்னா 18%. ஸோ இதுக்கு 18% கண்டுபிடிச்சா போதும். 18%னா 10%ங்கிறது 3500, 8% அப்படிங்கிறது 350 into 8 போடலாம். போட்டோம்னா 0, 40க்கு 0 மிச்சம் 4, 24 24 28. அப்போ 2800 ஆட் பண்ணோம்னா 5 6 300, 6 300ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6300. தனிவட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும்? நல்ல கொஸ்டின். இங்க பாருங்க, தனிவட்டியில ஒரு அசலானது n வருஷத்துல ரெட்டிப்பாகும், n இயர்ஸ்ல ரெட்டிப்பாகுது அப்படின்னா NR ஈக்குவல் டு 100ஆ? ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்னா 100 டிவைடட் பை n இருக்கும். ஸோ n இயர்ஸ்ங்கிறது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது. ஓகே, இப்போ இதுல எத்தனை ஆண்டுகள்ல m மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. m டைம்ஸ் ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும், n என்னங்கிறதான் கேள்வி. இப்போ r தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. m டைம்ஸ்னா ஃபார்முலா என்ன? NR ஈக்குவல் டு T மைனஸ் 1 இன்ட்டு 100ஆ? ஸோ இங்க m டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க m வச்சுக்கலாம். அப்ப இங்க n-க்கு பதிலாக n தான் கொஸ்டின் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு r இருக்கு. ஆக்சுவலா இந்த n அப்படிங்கிறது வேற, இங்க இருக்கக்கூடிய n அப்படிங்கிறது வேற சரியா. கேன்சல் பண்ணிடக்கூடாது. n இன்ட்டு 100 டிவைடட் பை n ஈக்குவல் டு m மைனஸ் 1 இன்ட்டு 100. இதுல 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். ஸோ n இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னா, இதை இங்க மட்டும் எடுத்துட்டீங்கன்னா n இன்ட்டு m மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளவுதான். n இன்ட்டு m மைனஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர். இதுதான். இங்க இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இந்த எண் அப்படிங்கிறது வேற, இந்த எண் அப்படிங்கிறது பெர்சன்டேஜ்ல நமக்கு கிடைச்ச 100/n.
ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசல் என்னன்னு கேக்குறாங்க. சோ வழக்கம் போல இப்ப இங்க அமௌண்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்டாங்கன்னா இது 50%. அப்ப இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 150% இருக்கும். அப்ப 150%ங்கிறது 10,050னா 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 0க்கு 0 கேன்சல். இங்க 3, இங்க 2, இங்க 3ஆல் அடிச்சோம்னா 3 9, இங்க 3 9, 5 0, இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 6000, 6700 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சோ 6700 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த கொஸ்டின் வேணும்? சாரி, 362. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், கவனிங்க, கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்க, இப்ப இதுல ஒரு அமௌண்ட் வந்து n இயர்ஸ்ல ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே பார்த்தோம்னா எத்தனை வருஷத்துல m மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இதுல ஃபார்முலா என்ன அப்படின்னா nr ஈக்குவல் டு t-1 இன்ட்டு 100. சரியா? ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்ப இங்க என்ன அப்படின்னா இப்ப இதுல n ஆண்டுகள்ல ரெட்டிப்பாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்க t ஈக்குவல் டு 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ nr ஈக்குவல் டு, இங்க நான் மட்டும் இதை கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறேன் n-க்கு. nr ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ப எனக்கு r ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 100 டிவைடட் பை n% அப்படிங்கிறது கிடைக்கும். இது r%. ஓகேவா? இப்ப என்னன்னா அது எத்தனை ஆண்டுகள்ல m மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப m மடங்கா மாறணும் அப்படின்னா t ஈக்குவல் டு mனா ஃபார்முலா என்ன வரும்? nr ஈக்குவல் டு t-1 இன்ட்டு 100. ஓகேவா? அப்ப இங்க n நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சோ n அப்படி வச்சுக்கிறோம். இன்ட்டு r-க்கு பதிலா என்ன போடுறோம்னா 100 by n அப்படிங்கறத போடுறோம். ஈக்குவல் டு m மடங்காதான மாறுது. சோ m இங்க வச்சுக்கலாம். m-1 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இந்த n மட்டும் இங்க வரும். சரியா? சோ இங்க இந்த n பத்தி n வேரியேஷன் காட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்கிறேன். சோ இங்க என்ன போட்டுக்கலாம்? m-1 இன்ட்டு 100 அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். சரியா? இல்ல எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னது ஃபார்முலால சொல்லியிருக்கேன். ஓகேவா? ட்ரெடிஷனலா பண்ணணும்னா இங்க பாருங்க, ஒரு அசல் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாய் வந்து n இயர்ஸ்ல ரெட்டிப்பா மாறுதான், 200 ரூபாயா மாறுதான். இப்ப இதுல r நமக்கு வேணும். ஓகேவா? அப்ப r% எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 200 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் 100 ரூபாய். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய். இது மொத்த தொகை தானே? அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய் இருக்கும். 100 இன்ட்டு 100 டிவைட் பை அசல் இன்ட்டு எத்தனை வருஷம்? n இயர்ஸ். சோ என்னன்னா இங்க போட்டுக்கிறேன். சரியா? அப்ப இங்க 100க்கு 100 கேன்சல் ஆகி என்ன வரும்? 100 டிவைட் பை n அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது தெளிவா இருக்கீங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே அசல் வந்து m டைமா மாறும்போது இப்போ 100 இருக்குது அப்படின்னா இது எப்படி மாறும்னா m இன்ட்டு 100 மாறும். சரியா? சோ இப்ப இங்க நமக்கு r நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை ஆண்டுகளில் அப்படிங்கறதுதான் கேள்வி. n தான் நமக்கான கேள்வி. அப்ப இங்க n-க்கு என்ன பண்ணலாம்? n-க்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு r போடுவோமா? அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னா இங்க இது மொத்த தொகை ஆக்சுவலா m இன்ட்டு 100 m வச்சுக்கலாமா? 100m மைனஸ் 100 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இதுல 100 நீங்க வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்தா என்ன வந்துடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 இன்ட்டு m-1 அப்படிங்கிறது வந்துருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைட் பை பிரின்சிபல் ஆல்ரெடி 100 ரூபாய் தான். 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 100 பை என்ன கிடைச்சிச்சா? 100 இங்க வச்சுக்கோங்க. பை என்ன மேல எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்ப 2 100க்கு 2 100 கேன்சல் ஆயிரும். சோ ஃபைனலா என்ன இருக்கும்? m-1 இன்ட்டு n அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? சோ 3 தடவை சொல்லிட்டேன் நானு. ஃபார்முலாவா? ஓகே, வெரி குட். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
2 வழி 3 வழியில சொல்லியிருக்கிறேன். டிஃப்ரென்ஸ் இந்த ஃபார்முலாலையும் 2 தடவை சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் என்னங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, புரிஞ்சிச்சுன்னா ஓகேவா தான் இருக்கும். குமரவேல், இது புக்ல இருக்கக்கூடிய கேள்வி. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியா செலுத்தினார் அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தனி வட்டி தான் கொடுத்திருக்காங்க. அப்போ பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைடட் பை n இன்டு ஆர். n இன்டு ஆர் 0க்கு 0 கேன்சல். இங்க 5 575 எவ்வளவு வரும்? 475 300 300 ஒரு 75 375 ஒரு 0 3750 ரூபாய்ங்கிறது ஆன்சர். ரூபாய் எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் 6720 மாறும்? இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 3 1/3%. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திருந்தோம். அடுத்ததா ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13 1/2% தனிவட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இங்க 4 வருடங்களில் இதை தருது அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஆனும் 2. ஓகே, அப்ப இங்க பிரின்சிபலுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2502.50 இன்டு 100 டிவைட் இங்க என்ன இருக்கு? n இன்டு ஆரா? n 4. ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 13 1/2 13 1/2 12 26 26 1 27. அப்ப 27 பை 2 இருக்குமா, அது மேல எடுத்துக்கலாம். 2ஆல அடிச்சீங்கன்னா இங்க 2. வேற என்ன பண்ணலாம்? 2ஆல இங்க அடிக்கலாமா? இங்க அடிச்சோம்னா 1 2 4 மிச்சம் 1 5 1 இங்க 25 வரும். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 9வது வெப்பல் அடிக்கலாமா? 9 பாயிண்ட்ல போவோம். ஆக்சுவலா 9ல அடிச்சுக்கலாம். சும்மா 3 இங்க அடிச்சோம்னா 1 9 9 மிச்சம் 3 3 9 27 மிச்சம் 8 9 9 81. இங்க 0 25ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 போக மீதி எவ்வளவு இருக்கும்? 7 இருக்குமா? 70 97 63. ஓகே, வேற 3ஆல அடிச்சோம்னா 4 2. அடுத்தது 2ஆல அடிச்சோம். 2ஆல அடிச்சோம்னா 4 2 2 4 மிச்சம் 1 2 10 4 2 இங்கே 2 25 வந்துடும். 9ஆல அடிச்சோம்னா இங்க 3 4 9 9 மிச்சம் நமக்கு என்ன வரும்? 3 9 3 27 27னா இங்க 8. ஸோ 9 புள்ளி இங்க என்ன வந்துடும்? 0 25 அப்படின்னா 18 மிச்சம் 7 70